வணக்கம் மக்களே, அன்புடன் அடுப்பங்கரையின் அனுபவங்களை உங்களுடன் பகிரும் சாய்புவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம அடுப்பங்கரையில் ஆல் பர்பஸ் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். அது என்ன ஆல் பர்பஸ்னு வீடியோட கடைசியில் பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அளவுகளில் பார்த்திங்கன்னா இது வந்து 3/4 கிலோ அளவு இருக்குது. எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 8 தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு 150 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதோட 1 ஸ்பூன் வந்து கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பூண்டு பார்த்திங்கன்னா 20 to 25 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் போல் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் காரம் இருக்காது, கலருக்காக வேண்டி நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. சட்னி தாளிக்கிற அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் இந்த ஹார்டாக இருக்க அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம். ஸோ அரைக்க தானே போகிறோம் அப்படிங்கிறதுக்காக பெருசாக போட்டிங்கன்னா சரியாக அறுபடாமல் அங்கங்கே திட்டாக இருந்துடும். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வராது. சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உருண்டையாக ஒரு திட்டாக நின்றுடும். ஸோ அதுக்காக தான் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்குவோம். இது கூடவே புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதோட காஷ்மீரி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. கடைசியாக ஃபைனலாக ஒரு வாட்டி சட்னி ரெடியானதுக்கப்புறம் செக் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக விழுதாக அரைஞ்சி வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக போடும்போது சரியாக வந்து அறுபடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது. வெறும் தக்காளியே நம்ம வந்து ஜூஸாக ஆகிடும். ஸோ தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வாணலில் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துக்க போகிறோம். அடிஷ்னலாக எதுவும் தண்ணி கூட வச்சு நீங்கள் அதில் அலசி கூட ஊற்றாதீங்க. ஏன்னா நமக்கு தண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த எண்ணெயோட அதுக்கு சட்னி வந்து 1 வாரம் இல்லை 1 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு தண்ணியே சேர்க்காதீங்க. இதை நல்லா வந்து நம்ம பச்சையாக அரைச்சதுனால அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குக் பண்ண வேண்டியிருக்கும். நல்லா ஒரு குழம்பு மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா சட்னி ரெடியாகி வந்ததுக்கப்புறம் சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, இல்லைன்னா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பபுள்ஸ் வந்து அதை ஒன்றா வெடிக்க மேலே தெறிக்கும். ஒரு சின்னதாக தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இது நல்லா வெந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெளியில் வச்சுருந்தா கூட 1 வாரம் வரைக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு 1 மந்த்துக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. எண்ணெயோடு இருக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த பாத்திரம் யூஸ் பண்ணும்போது கூட தண்ணி சேர்க்காமல் ஈரம் இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சட்னி. இதை ஏன் ஆல் பர்பஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரவை உப்புமா,
மோமோஸ், குழி பணியாரம், உப்பு உருண்டை எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். எல்லா விதத்துக்கும் இது ஒரே சட்னி போதும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம அவசரப்பட வேண்டாம். மார்னிங்கில் காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களா இருந்தால் திடீர்னு சட்னி செய்யலை, டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை நம்ம வெளியில் போகிறோம், வெளியூர் போகிறோம், ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம்னா தாராளமாக செஞ்சு சப்பாத்தியோட கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாவின் சுவைக்கு அறுசுவையும் விருந்தாகட்டும்.